ஒரு மாதத்துக்குள்ளார உங்களை அறிவாளியாய் புத்திசாலியாய் ப்ரில்லியண்ட்டாக மாற்றும் ஒரு சேலஞ்ச். டவுட்டாக இருக்கா? கண்டிப்பாக அந்த ஞானம் பெற்றுக்கோமான்னு சொல்லி டவுட்டே வேணாங்க. நீங்கள் கண்டிப்பாக ப்ரில்லியண்ட் ஆகிறது உறுதி. நேற்றைய தினத்திற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு எதோட ஞானத்தையும் வழங்க வேண்டும் என்ற கேள்விக்கு தைரியத்தோட ஞானத்தையும் வழங்க வேண்டும். எஸ், டுடே கொஸ்டின்: நீங்கள் ஞானமுள்ள ஜனங்கள் என்று யோபு யாரை பார்த்து சொன்னார்? நீங்கள் ஞானமுள்ள ஜனங்கள் என்று யோபு யாரை பார்த்து சொன்னார்? நாளைய தினம் இதோட ஆன்சரை பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு இப்படியே உட்கார்ந்துட்ருப்பீங்க. இதன் மத்தியிலேயும் ஒரு வசனத்தை கேட்குறீங்கல்ல, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஞானவான் தான். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும் பொழுது ஒரு சூப்பர் காரியம் நடக்குதுங்க. அது என்ன காரியம்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் இருதயத்தில் அறிவு உண்டாகுதா? யாராவது உங்களுக்கு புத்தி சொன்னா, யாராவது உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னால், இதுதான் ரூல்ஸ், இதன்படி நடன்னு சொன்னால் உங்களுக்கு எரிச்சலும் கோவலும் வருதில்ல? அதை முதல்ல அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மனுஷர் என்ன அறிவுரை சொல்கிறாங்க, என்ன புத்திமதி சொல்கிறாங்க, அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் கவனித்து கேட்பீர்கள் என்று சொன்னால் அது மெல்லமாக உங்கள் இருதயத்திற்குள் அந்த ஞானம் செல்கின்றது. சமைக்கிறதுக்காக எவ்வளோ பேர் யூடியூப்பில் ரெசிபி பார்க்குறீங்க. அது அவங்க சொல்கிறாங்க, இப்படி ஞானமாக சாப்பிடுங்க, சுகர் போகும், உங்களுக்கு பிபி சரியாகும் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போது ஞானம் உங்கள் இருதயத்தில் உள்ளே போகுது, அறிவு உங்கள் உள்ளத்தில் போகுது. அதே மாதிரி வசனத்தை நிறைய பேர் சொல்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எடுத்துக்கிறீங்க, வசனத்தை கேட்கிறீர்கள். ஸோ இந்த வசனம், இந்த ஞானம் உங்கள் இருதயத்திற்குள் பிரவேசித்து உங்கள் ஆத்மாவுக்குள்ளார போகும்போது உங்களுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. அதனால தாங்க இன்றைக்கி எவ்வளவு தடையாக இருந்தாலும் யார் அடித்தாலும் பரவாயில்ல, உதைச்சாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வசனத்தை சொல்லணும்னு ஓடி போய் சொல்கிற காரியங்கள், அநேகருக்கு பிரயோஜனமாகிற காரியங்கள். சீக்ரெட் இதுதான். ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். இந்த இன்பமான காரியத்தை, மகிழ்ச்சியை தேடி தான் அநேகர் பூமியில் அலைந்து திரிகிறார்கள். அது இந்த கர்த்தருடைய வசனத்தினால் மாத்திரமே நடக்கும். சரி, ஞானம் இருதயத்தில் போகும்போது ஒரு சூப்பர் காரியம் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா? என்ன காரியம் தெரியுங்களா? அந்தகார வழி, தீமை வழி, கோணல் வழியிலேருந்து நீங்கள் தப்புவிக்கப்படுவீங்க. அப்போ நீங்கள் தாங்க சூப்பர் வின்னர்.